தமிழ்நாட்டில் பல்வேறு சிவன் கோவில்களில் தை மாத பிரதோஷ வழிபாடு விமர்சையாக நடைபெற்றது. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தை மாத தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு பெரிய நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. சங்கொலி முழங்க நடைபெற்ற வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் உள்ள பழமையான பாம்பிரியாள் உடனுரை சங்கர ராமேஸ்வரர் கோவில் நந்தி பகவானுக்கு பால், தயிர், விபூதி, சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்தியம்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. சிவாய நமோ நம சிவாய சிவாய நமோ சிவாய நமக சிவாய நமோ. முன்னதாக ரிஷப வாகனத்தில் சாமி, அம்பாள் எழுந்தருளி கிரிவல பாதையை சுற்றி வந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நந்தனாருக்காக நந்தி விலகி நிற்கும் திருப்புன்கூர் சிவலோகநாதர் சாமி கோவிலில் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். கர்நாடக மாநிலம் ராய்ச்சூர் சக்தி நகர் அருகே புதிய மேம்பாலம் அமைக்கும் பணியின் போது கிருஷ்ணா நதியில் 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த விஷ்ணு, சிவலிங்கம் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கர்நாடக மாநிலம் ராய்ச்சூர் மற்றும் தெலுங்கானா மாநிலத்தை இணைக்கும் வகையில் கிருஷ்ணா நதியின் மேல் புதிய மேம்பாலம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அப்போது கிருஷ்ணா நதியில் விஷ்ணு, சிவலிங்கம் சிலைகள் கிடைத்தன. இதுகுறித்து அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. நிகழ்விடத்திற்கு விரைந்து சென்ற தொல்லியல் துறையினர் சிலைகளை மீட்டு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்றனர். ಕೆಲವೆಲ್ಲ ಇಲ್ಲಿ ಏನು ದಾಳಿಗಳಾದವು ಹೇಳಿದ್ನಲ್ಲ, 163 ಯುದ್ಧಗಳು ನಮ್ಮ ರಾಯಚೂರು ಪ್ರದೇಶವನ್ನ, ದೋವಾ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ 163 ಯುದ್ಧಗಳು ಆದಂಥ ಒಂದು ರೆಕಾರ್ಡನೇ ಇದೆ. பாலம் கட்டும் பணிக்காக ஆற்றில் பள்ளம் தோண்டிய போது தொன்மையான சிலைகள் கிடைத்ததால் ராய்ச்சூர் மக்கள் பரவசத்தில் ஆழ்ந்துள்ளனர்.